ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 2. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். பிபிஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரியா பவானி சங்கர், அவங்க எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது வேண்டாம். அவங்க எந்த படத்தில் நடித்தாலும் அந்த டேரக்டர் நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சுன்னா, அவங்க நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ அதை செகண்டு. இவங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்ல ஒரு ஸ்டோரி லைனாக இருந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகும். இவங்கனால எந்த படமும் ஃப்ளாப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிறுத்திக்கங்க. அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களும் ஃபீல் பண்ணி நிறையா போஸ்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தில் அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்டெல்லாம் க்ரியேட் பண்ணி போடுறதுனா போடுங்க. இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கணும். இதுதான் அந்த விஷயம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோட ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க சரிங்களா. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு கேன்சர் இருக்குது. கேன்சர் இருக்கிற பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த கேன்சரையும் குணப்படுத்திடுறாங்க. குணப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பையன் செத்து போயிடறான். தூக்கு போட்டு செத்து போயிடறான். இவங்க ஏன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பையனே அங்கங்கே சொல்கிறான், என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல ஆசைப்பட்றான். ஸோ அவனோட ஸ்பிரிட்டுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஸ்பிரிட்டுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ஸ்பிரிட் ஒரு இடத்துல மாட்டியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது இவங்க உள்ளே போய் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட்டு கூட பேசுகிறப்போ உள்ளே போய் கண்டுபிடிக்கிறாங்க. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மலை மேலே ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருக்கு. ஒரு பூதம் மாதிரி, சரியா, ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுது. ஒரு சூரிய வெளிச்சம் ஒரு நெருப்புக்கு பின்னாடி தெரியுது. ஸோ அது நம்ம நினச்சிக்குவோம், ஓகே டிமாண்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிமாண்டி காலனி 1ல் இருக்கிற மாதிரி டிமாண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சிருந்தோம். நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் அது இல்லை. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஆவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப இன்னும் 2 பேர் இன்னொரு ஆவி, அதாவது இந்த இன்னொரு 2 பேர்த்தோட ஆவி எங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அது யாருன்னு பார்த்தா ஒரு அருள்நிதி. சரி, பார்த்தீங்களா, இந்த அருள்நிதி இருக்கார் பார்த்தீங்களா அந்த படத்தில், அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அவர் இறக்கல. பிரியா பவானி சங்கரும் அவரோட மாமனார் இந்த பையன் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த ஒரு சைக்கிள், அதாவது பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஒரு புக் இருக்கும். நம்ம புக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை படித்ததுக்கப்புறம் தான் டிமாண்டி காலனி போனால், டிமாண்டி காலனி போயிட்டு அந்த செயின் எடுத்தப்போ தான் டிமாண்டினால் கொல்லப்பட்டாங்க அந்த 4 பேரும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு புக்குனால தான் இந்த ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அதோட சைக்கிள் என்னென்னா, 6 வருஷத்துக்கு ஒரு காட்டி 6வது மாதம் 6ஆம் தேதி, சரிங்களா, அந்த 666 அப்படிங்கிறது அந்த ஒரு சீக்வல், அந்த ஒரு சைக்கிள். அதை நம்ம உடைச்சோன்னா தான் உள்ளே இருக்க சேமை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு, அது உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்ப தான் தெரியுது. 6 வருஷத்துக்கு ஒரு காட்டி 6வது மாதம் 6ஆம் தேதி இந்த டிமாண்டி காலனி அந்த ஒரு பேய் டிமாண்டி எல்லாத்தையும் கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னாவே இந்த ஒரு சைக்கிள் நின்றுடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அருள்நிதி சாக கிடக்கிறாரு. அந்த வெளியே குதிக்கிறப்ப அந்த போஸ்ட் போடுற அந்த ஒரு ராடில் சிக்கி இறப்பார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு இந்த ஒரு ஆவி காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அந்த ஒரு ஆவி தான் அருள்நிதியை உயிர் பொழைக்க வைக்கும். உயிர் பொழைச்சதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் காப்பாற்றிடுவாங்க. இது என்னென்னா, இப்போ இது கண்டினியூஷனாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 ரெண்டுமே பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நடக்கிறப்ப இது நடந்திருக்கு, இது நடக்கிறப்ப அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. அவங்க கொண்டு வந்த விதமும் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 40 நிமிஷம் கழிச்சு தான் அந்த படத்தோட டைட்டிலே போடுறாங்க, டிமாண்டி காலனி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைட்டிலே படம் ஆரம்பித்து 40 நிமிஷம் கழிச்சு தான் வருது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க. ஒவ்வொரு சீனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. 2 சாப்டர் வைஸாக பிரித்து எதனால் அவங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன் அந்த ஒரு விஷயத்தை இவங்க காப்பாற்றணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் அந்த பிளெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் இந்த பார்ட்டியும், அது சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆக, அந்த செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆகவும் ஆரம்பிச்சது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரே வீட்டில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இது ஒரே ரெஸ்டாரண்ட்டில் கதையை கொண்டு போகிறாங்க. அது ரொம்ப லேகாக இருந்தது. விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா
கதை அந்த அளவுக்கு இருந்ததுங்க. நான் வந்து அதை வந்து குறைய சொல்ல முடியாது. மேக்கப்பாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, ஒரு பாயிண்ட்டை வந்து தொடலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாரராக இருக்கும். இது வந்துட்டு ஹாரர்னு சொல்ல முடியாது, டீப் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து இருந்ததுங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கல்ல. முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறப்ப தான் தெரியுது டிமாண்டி வந்துட்டு இந்த ஒரு விஷயம், அந்த சைக்கிளை வந்துட்டு உடைக்கிறது தெரிஞ்சு வந்து ட்ரிகர் ஆகிறாரு. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு சீன் வந்து ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே வர சீன் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒவ்வொரு சீன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி சீன்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப பிரியா பவானி சங்கரை வந்து காப்பாற்ற போகிறாங்க. சரிங்களா, வெளியே வந்துட்டு அந்த பார்ட் 1ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜீசஸ் இருக்கிற இடத்துல வந்து அந்த பெயினால் வர முடியாதுல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலையை வந்து அந்த ஹோட்டலுக்கு சென்டரில் வந்துட்டு புதைச்சி வச்சிடறாங்க. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு டிமாண்டினால் வர முடியல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தான் பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. இவர் வெளியே போய் காப்பாற்ற போகிறப்ப இவர் போய் மாட்டிக்கிறாரு, அருள்நிதி போய் மாட்டிக்கிறாரு. ஸோ அவரை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு இதாக போயிட்டுருக்கு. இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு மேலே தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இவரை நம்ம பலி கொடுத்தோம்னா அந்த சைக்கிள் வந்துட்டு முடிஞ்சிரும். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அருள்நிதியை வந்து கொன்னுட்டா அந்த சைக்கிள் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து டிமாண்டி கிட்ட அடிமையாக இருந்திருப்பாங்க. நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருப்போம் ஓகே டிமாண்டி தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் அந்த ஒரு ஃபைனல் பேஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துடுறோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொருத்தர் வராது. அதாவது பார்த்தீங்கன்னா டிமாண்டியே அவருக்கு வந்து பயப்படுறாரு, டிமாண்டியே அவங்களை வந்து முட்டி போட்டு தான் நின்றுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஆள் வருது, அவருக்கு வந்து கண் இல்லை, நாக்கு வெட்டுப்பட்டிருக்கு. அப்போ என்னடா யாரா இவர் திடீர்னு உள்ளவர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் கண்டுருந்துச்சு. அந்த உருவம் இதுதான். அந்த ஈவில் வேர்ல்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க ஒரு கிங்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் அ ஃபாலன் கிங்டம், அந்த ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கோட ஹீரோவே அந்த ஒரு கிங்கு தான். அந்த கிங்கு தான் இந்த பேய் அப்படிங்கிறத வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ரிவீல் பண்ணுறப்ப ஒரு லைப்ரரியன் இருக்கார். அந்த லைப்ரரியன் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு இவங்கள்ட்ட தான் புக்கு போகணும். அதாவது வந்து புக்கு போயிருச்சுன்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் இந்த லைப்ரரியன் தான் ரிகவர் பண்ணி வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப தான் அந்த லைப்ரரியன் யாருன்னு வந்துட்டு அவங்க வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. அந்த லைப்ரரியன் வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு அந்த கிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஈவில் வேர்ல்டில் வந்துட்டு அந்த ஒரு பெரிய கிங் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கிங்குக்கு வந்துட்டு இந்த வேர்ல்டில் இருந்துட்டு பணிவிடை எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடைசி இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 3க்கு வந்துட்டு லீடு கொண்டு போனாங்க. அந்த இடம் வந்து டாப் நாச்சாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வேறு லெவலில் பிரிச்சுட்டாங்க. மியூசிக் வந்துட்டு அருமையாக இருந்தது. சின்ன லேக் இருக்கத்தாங்க செய்யும். படம் அப்படிங்கிறப்ப எல்லாமே இருக்கும், நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்தான் ஆகணும். மற்றபடி இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஹாரர் ஃபிலிம் ஃபுல்லாக ஒரு ஹாரர் ஃபிலிமாகவே போயிருக்கும். இப்போ எனக்கு சொல்கிறப்ப கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு உடம்பு சிலுக்குதுங்க. அந்த அளவுக்கு இருந்தது அந்த படம். அந்த கடைசியாக அந்த ஒரு வில்லனை வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, யார் இவன், டிமாண்டியவே ஒரு தாட்டி படைக்கிறானா, யாராவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓகே டிமாண்டி காலனிங்கிறப்ப அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறப்ப டிமாண்டியவே ஒரு தாட்டி படைக்கிறான். அதை வந்து கடைசியில் தான் வந்து சொல்கிறாங்க. அந்த சொன்ன விதம் தாங்க ஐயோ. நீங்கள் தேட்டர் போய் பாருங்கள், தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டர் போய் பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் டிமாண்டி ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தப்ப பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்கும். நான் மூஞ்சி கழுவுனாவே ஐயோ அந்த ஒரு சவுண்டு தான். அந்த டிமாண்டி அப்படிங்கிறப்ப அந்த டங் டங் அந்த ஒரு சவுண்டு தான். அந்த சவுண்டை விடவே இவருக்கு ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க சாம். ஐயோ மியூசிக் டைரக்டர் பிரித்து விட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு இதாக தெரியும். இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்துச்சுன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ இல்லை. பக்காவான ஒரு படம். தயவு செஞ்சு போய் தேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.